தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்ட தைரியசாலி, புத்தியசாலி, அனுபவசாலி அப்படின்றத நாம சொல்றத விட, அவரோட ஹேட்டர்ஸ், எதிரிகள் சொல்றத கேட்கும்போது நல்லா இருக்கு இல்லையா? சொல் மட்டும் இல்ல, அவங்க செயல்ல செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர், அதுவும் அந்த நபர் எவ்வளவுலாம் பேசியிருக்கார் அப்படின்னா, அண்ணாமலைலாம் ஒரு ஆளாங்க. அவரெல்லாம் டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு நாங்க வேலை செய்வோம் அப்படின்னு சொன்னவரு, இப்ப பெரிய வேலைய செஞ்சு விட்டுட்டு போயிருக்காரு. இத பார்த்து அவரோட கட்சிக்காரங்களும் அண்ட் இன்னைக்கு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும், "தம்பி ஓவரா பேசுனீங்களே தம்பி நீங்க தான். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை என்னென்னமோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்படி வந்து சிக்கிக்கிட்டீங்களே" அப்படின்ற மாரி அவர வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம பேச போற நபர் யார் அப்படின்னா, சிங்கை ஜி ராமச்சந்திரன். இவருக்கு முதல்ல இந்த பேரோட ஹிஸ்டரிய பார்ப்போம். ஸோ இவரை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க அப்பா பேரு சிங்கை கோவிந்தராஜன். அண்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா, அதிமுகவோட ஒரு பெரிய விசுவாசி அப்படின்றாங்க. ஸோ இவர் ரொம்ப சின்ன வயசுலேயே, அதாவது இந்த சிங்கை ராமச்சந்திரனோட அப்பா பார்த்தோம், சிங்கை கோவிந்தராஜன் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே அதிமுகவில் சேர்ந்து நம்மளோட எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் அவர்களோட தலைமையில தான் இவரோட அப்பா அம்மாவுக்கு, அதாவது கோவிந்தராஜன் அவர்களுக்கு கல்யாணமே ஆயிருக்கு. ஸோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜெயலலிதா அம்மா தான் இவருக்கு இந்த பேரையே வச்சாங்களாம். ராமச்சந்திரன் அப்படின்றது வந்து நம்ம எம்ஜிஆரோட பேர் இல்லையா. ஸோ அவரோட ஞாபகார்த்தமா இவங்களுக்கு வந்து, ஏன்னா உங்க அப்பா ஒரு அதிமுகவோட பெரிய விசுவாசி, அப்ப அவங்களோட பையனுக்கும் அந்த பேரை வைக்கணும் அப்படின்றதுக்காக ஜெயலலிதா அம்மா தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. அவருக்கு சிங்கை ராமச்சந்திரன் அப்படின்ற பேரை வச்சிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா ரொம்ப விசுவாசி, ஜெயலலிதா அம்மாவுக்கும் சரி எம்ஜிஆருக்கும் சரி ஒரு பிடித்த நபர் அப்படின்றாங்க. அதற்கப்புறமா அவரோட காலத்துக்கு அப்புறமா ராமச்சந்திரன் இவர்கள், சிங்கை ராமச்சந்திரன் வந்து அவரும் கட்சியில சேர்றாரு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ரொம்ப வைரலா பேசிட்டு இருக்க வீடியோ அது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல வந்து நம்ம ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா ரொம்ப பெரிய விசுவாசி, அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன்றாங்க. இவர் உடனே கால்லெல்லாம் ரொம்ப விழுந்துட்டு பவ்யமா ஆமாங்கம்மா ஆமாம்மா அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ அப்படி ஒரு விசுவாசி அப்படின்றவரு இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா கூட வந்து சேர்ந்துட்டார். சரி, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்போதுமே தூய சக்தி, தீர சக்தி, பாரசக்தி, கோரசக்தி இந்த எல்லா சக்தியும் சொல்லிட்டு நம்ம தாவேகா தலைவரான விஜய் அவர்களும் சரி, ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேல இருந்து வர ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இந்த சிங்கை ஜி ராமச்சந்திரன் இருக்கார் இல்லையா, இவரு ஓவரா பேசியிருக்கார். அதுவும் அண்ணாமலை அவர்களை பேசும்போது அப்படியே பொறாமையில பொங்கி வழிஞ்சிருக்கார். அந்த ஒரு வீடியோவை கண்டிப்பா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதிமுகன்றது ஒரு பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது, அந்த இயக்கத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு. சார், அப்ப அவ்வளோ பெரிய இயக்கத்தை அழிக்கிறதுக்கு தான் நீங்களும் தாவேகா கூட சேர்ந்திருக்கீங்களா? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாராம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா அந்த ஒரு பிரஸ் மீட், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராமச்சந்திரன் கொடுத்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, 2026ல திமுகன்ற கட்சியே இருக்காது, கரைஞ்சிரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் நடக்காது, நாங்க அப்படியே கட்சியை தூக்கி நிறுத்த போறோம், எங்க அடிமட்ட தொண்டர்கள் இருந்து எல்லாருமே தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப நாளா தெரிஞ்சிருக்கு அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால தான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி கிட்ட எப்போதுமே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுட்டே இருந்தாரு, நீங்க இந்த திராவிட கட்சிகளை நம்பாதீங்க. ஏன்னா திராவிட கட்சிகள், அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, அவங்களோட தலைவர்கள் பேரை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. ஸோ அவருக்காக ஒரு சிலர் வந்து இன்னும் டிஎம்கே ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் இல்ல ஜெயலலிதா அம்மாக்காகவும் தான் ஏடிஎம்கேல ஒரு சிலர் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் ஒரு டெபாசிட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கிறாங்க. அதுல வட்டி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த கட்சிகளுக்கு கிடைக்கிற ஓட்டு. ஸோ இவங்களை நம்ம நம்ப வேண்டாம் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா பிஜேபி கிட்ட பல தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால், இதனால இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணிக்குள்ள இருக்கும் போதும் விரிசல் வந்தது. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கெஸ் பண்றது கரெக்டா இருக்கு, ஆனா இவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த திராவிட கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு, அதுலயும் அதிமுக 2026ல இந்த கட்சி கரைஞ்சிரும் அப்படின்னு அன்னைக்கு சொல்லும் போது அப்படியே பொங்குனார் நம்ம ராமச்சந்திரன்லாம். அது எப்படி நீங்க சொல்லலாம்? அண்ணாமலை என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அதிமுக அழியும் நினைக்கிறாரா, அவரு தான் அழிஞ்சு போவாரு, சாபம் கொடுக்குறாராம். யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அழிஞ்சு போயிடுவாங்க, எங்க இயக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது, அண்ட் அது எங்க தொண்டர்கள் தீவிரமா வேலை செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணி கட்சியில் இல்லை, தனித்தனியா நின்னாங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம பிஜேபி சார்பா அண்ணாமலை அவர்கள் கோவையில் நிறுத்தப்பட்டாரு. அண்ட் அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பா இந்த ராமச்சந்திரன் அவர்கள் கோவையில் நிறுத்தப்பட்டாங்க. அந்த டைம் இந்த மனுஷன் பிரஸ் மீட்ல என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களோட தொண்டர்கள் சும்மாவே வெறித்தனமா வேலை செய்வாங்க, அதுவும் அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அப்படின்னா தீவிரமா வேலை செய்வாங்க, அப்படியே வெறி கொண்டு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்ட் தான் சார். இந்த அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, உண்மையாவே அந்த கட்சி மேல அன்பு கொண்டு, நான் கருணாநிதிக்காக வேலை செய்யணும், நான் ஜெயலலிதா அம்மாக்காக வேலை செய்யணும், நான் எம்ஜிஆருக்காக வேலை செய்யணும் அப்படின்னு அடிமட்ட தொண்டர்கள் வேலை செய்யறாங்க கஷ்டப்பட்டு. ஆனால் நீங்க
அந்த வேலை எல்லாத்தையும் நல்லா வாங்கிட்டு அனுபவிச்சுட்டு அவங்கள கலட்டி விட்டு நீங்க அடுத்த கட்சிக்கு போவீங்க. ஏன்னா இவர் சொல்றாரு இல்லையா, எங்களோட தொண்டர்கள் அப்படியே பயங்கரமா வேலை செய்யறாங்கன்னு. உண்மையாவே தொண்டர்கள் போஸ்டர் ஒட்டி வீடு வீடா போய் கொடுத்து அந்த பேம்ப்ளெட்டை கொடுத்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க. ஏடிஎம்கேல இவர் ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் இன்னும் ஏடிஎம்கேல இருக்காங்க. ஆனால் இவர் தனக்கு ஒரு ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், ஆளும் கட்சி கூட இருந்தா அது தனக்கு லாபமா இருக்கும் அப்படின்றதுக்காக ராமச்சந்திரன் வந்து இப்ப கழட்டி விட்டுட்டாரு. ஏடிஎம்கேவை கழட்டி விட்டுட்டு தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காரு. அதுலயும் இவருக்கு எவ்வளவு ஒரு வெறி, எவ்வளவு ஒரு கோபம் இருந்தது அண்ணாமலை அவர்கள் மேல அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கேல நான் நிக்கிறேன், நான் ஜெயிக்கணும்னு என்னோட தொண்டர்கள் வேலை செய்றாங்க அப்படின்னா அது ஒண்ணு, நாங்க ஜெயிக்கணும்ன்றது ஒண்ணு. அதை தாண்டி அண்ணாமலை டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா இவங்க 2 பேருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொங்கு சைடை சார்ந்தவங்க. இவங்களுக்கு வந்து அதுலயும் நம்ம சிங்கை ராமச்சந்திரன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாரம்பரியமான ஏடிஎம்கே குடும்பம், கொங்கு சைட்ல இருந்தவங்க, அந்த ஜாதி ஓட்டு, அவங்களோட குடும்பத்துக்காக ஒரு ஓட்டு அப்படின்ற மாதிரி இவங்க கட்சிகளை ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க, கட்சி தலைமை கூட க்ளோஸா இருந்தவங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களால வளர முடியல. ஆனால் அதை விட ரொம்ப சீக்கிரமா அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் வந்து வளர்ந்துட்டாருன்றது பல பேருக்கும் ஒரு பொறாமை இருந்தது. அதுலயும் இந்த சிங்கை ராமச்சந்திரன்லாம் பயங்கரமா புலம்பியிருப்பார். ஒரு இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்க அண்ணாமலைக்கு. இவர் சொல்றாரு, இன்னைக்கு தாவேக்காக்கு தாவி போன இந்த ராமச்சந்திரன் ஒரு காலத்துல அண்ணாமலை அவர்களை சொல்லியிருக்காரு, அண்ணாமலைக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க, யாராவது அவரை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அவருக்கு ஒரே பதட்டமாயிரும், என்ன நீ இப்படி என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு சண்டைக்கு போயிடுவாரு, கோபப்படுவாரு அப்படின்னு. சார், பதட்டத்துக்கும் தைரியத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா சார்? இப்போ நான் பதட்டப்படுறேன்னு வைங்களேன், நீங்க என் மேல ஒரு தப்பு சொன்னீங்கன்னா அதை திருப்பி உங்க மேல எப்படி சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அசம்பிளியில நடந்தது இல்லையா, நம்மளோட நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு சரியா வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து ஒரு நபர் சொல்லிட்டார். ஆமா, மரிய வில்சனோட தமிழ் உச்சரிப்பு தவறா இருக்கு அப்படின்னா சரி, நான் திருத்திக்கிறேன், ஏன்னா இவ்வளவு காலங்கள் என்னோட ஆக்சென்ட் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு, பட் நான் மாத்திக்கிறேன், ஏன்னா தமிழ்நாட்டு சட்டசபையில எப்படி பேசணுமோ அப்படி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அதை பதிலளிக்காம கடந்து போயிருக்கலாம். ஆனா மரிய வில்சன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, என் மேல இருக்க தவறு நீ சுட்டி கட்டப்னா அதை நான் உன் மேல திருப்புவேன் அப்படின்ற பேர்ல தமிழ் மொழியே தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மனுஷன் என்ன சொன்னாரு, நான் வந்து ஒரு பார்ன் கிறிஸ்டியன், என்னோட மதம் எனக்கு அன்பை சொல்லி கொடுத்துருக்கு, அமைதியை சொல்லி கொடுத்துருக்கு, இரக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கு, இதெல்லாம் எவ்வளவு தமிழ் படிச்சாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் மதத்தை வந்து பெருசா தூக்கி பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ் என்ற ஒரு மூத்த மொழியை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு அவரு. அப்ப அது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய கண்டிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பா இதுக்கு கண்டனம் எழுந்திருக்கு, அந்த மனுஷன் மன்னிப்பும் கேட்டுட்டாரு. பட் அந்த கோபத்துல அவர் அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணார், அந்த மைக்கை பிடிச்சு தட்டி விடுறதோ, என்னோட மதம் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, அது தமிழ்ல சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. அதாவது தன் மேல இருக்கிற தவறு என் மேல எனக்கு உச்சரிப்பு தவறா வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ் இதெல்லாம் கூட சொல்லி கொடுக்காது, ஆனா என் மதம் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி பதட்டத்துல இருக்கவன் தன்னோட தவற அடுத்தவங்க மேல திணிக்க ஆரம்பிப்பான். அண்ணாமலை அவர்கள் என்னைக்குமே அந்த மாதிரி பதட்டத்துல பண்ணதே இல்லை. அந்த மனுஷன் தைரியமா இறங்கி அடிப்பார். அவரோட தைரியம் தான் உங்க கண்ணை உறுத்தி இருக்கு. ஏன்னா பல நேரங்கள்ல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தைரியமா பேசியிருக்காரு. எனக்கு ரோஷம் இருக்கு, நான் இப்படிதான் பேசுவேன், எந்த கூந்தலுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், நான் தப்பே பண்ணாம நான் மன்னிப்பு கேட்கணுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஒரு சில அரசியல்வாதிகளை பார்த்திருக்கோம், தங்களுக்கு பிழை போட்டணும் அப்படின்றதுக்காக யார் காலையும் மேல விழுவாங்க, திடீர்னு டிஎம்கே தொண்டர் ஏடிஎம்கே தொண்டர்னுவாங்க, எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி உள்ட்ட அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் எல்லாத்துக்கும் ஆமாங்க ஆமாங்கன்னு சரி சரின்னு போகணும். ஆனா அண்ணாமலை யார்கிட்டயும் காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. நான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன், அதுதான் என் நோக்கம் அப்படின்றதுல மனுஷன் ரொம்ப தெளிவா இருந்திருக்கார். அதனால தைரியமா பல இடங்கள்ல பேசியிருக்கார். சோ தைரியத்துக்கும் பதட்டத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ராமச்சந்திரன், சிங்கை ராமச்சந்திரன்லாம் அண்ணாமலை பத்தி பேச ஒரு தகுதி கூட கிடையாது. அண்ட் பலரும் சொல்றாங்க, சரி அண்ணாமலைக்கும் சிங்கைக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம் இருக்கு, அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரு, சிங்கை ராமச்சந்திரன் ஏடிஎம்கே விட்டு வெளியே வந்துட்டார், இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், தலைமைக்கும் வறுமைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர் அண்ணாமலை அப்படின்ற நபர் தலைமை பண்போட நான் எதற்காக இந்த சமுதாயத்துக்கு வந்தேன், அவர் நினைச்சிருந்தாருன்னா கர்நாடகா சிங்கம் அப்படின்ற பேரோட கர்நாடகால சூப்பரா வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் தனக்கு அது வேண்டாம், நான் மக்களுக்காக செய்யணும். அவர் வந்து போலீஸா இருக்கும்போது பல கிரிமினல் கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது இதுல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அரசியல்ல இறங்கினார். அண்ட் அவருக்கு வந்து மோடி அவர்களை ரொம்ப பிடிக்கும். தெய்வீகமும் தேசபற்றும் ரெண்டுமே கலந்த ஒரு மனிதரை பார்க்கும்போது அவரை பின்தொடர். இன்னைக்கும் அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாலும் மோடி அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாத நபர். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தலைவரா அவர் மோடிஜியை பார்க்கிறார்.
அப்படி அவர் மோடிஜி கூட வந்து சேர்ந்தாரு. ஆனால் பிஜேபி என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனால் அதுவே நம்மளோட ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைன்ற ஒரு இளைஞர் ரொம்ப துடிப்பா இருக்காரு. அவரோட பேச்சு திறமை, அவரோட அறிவு திறமை, எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு புரியிற மாதிரி ஒரு டேட்டாவோட பேசுறது, எல்லா இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட்டா வச்சுக்கிறது, அவரோட கேள்வியே பலருக்கும் புரியாத அளவுக்கு இருக்கிறது. ஸோ இந்த அறிவு திறமையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயம் வந்தது. நம்மளை விட அண்ணாமலை வளர்ந்துருவாரோ அப்படின்ற பயத்துல அண்ணாமலை அவர்களை மட்டம் தட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அண்ணாமலை அவர்களால ஃப்ரீயா ஒரு வேலையை செய்ய முடியல. அவரோட பார்வையில சரி அப்படின்னு படுறது கூட்டணி கட்சிகளோட எதிர்ப்பு வருது. ஸோ இதுக்கு மேலேயும் இப்ப நம்ம பயணிச்சோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியாதுன்றது காரணத்துக்காக தான் அவர் தனியா வந்து அவர் ஒரு கட்சி கண்டிப்பா இந்த மந்த் எண்ட்ல நமக்கு தெரிஞ்சிடும் அவரோட கட்சி பேர் என்ன, கொடி என்ன அப்படின்றது தெரியும். அவர் ஒரு தலைமை பண்பை ஏற்று தலைவரா நின்று மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கார். எந்த இடத்துலயும் அடுத்தவன் காலை பிடிச்சு தன்னோட வாழ்வு பிழைப்பு நடத்தணுன்றதுக்காக இன்னொருத்தன் காலை பிடிச்சு அவர் ஓடல. ஒரு தலைவனா நின்று மக்களுக்காக வழிகாட்டணும்னு வந்து தலைவனா நிக்கிறார். ஆனால் ராமச்சந்திரன் என்ன பண்ணியிருக்காரு? அடடா, இன்னைக்கு ஆளும் கட்சி தாவேக்காதானே, அட்ரா ஒரு ஜம்ப. எங்க அப்பா ஒரு விசுவாசியா இருந்திருக்கலாம், எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்திருக்கலாம். பட் வாட் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ஆளும் கட்சி கூட இருந்தா லாபம், அங்க இருந்தா என் பிழைப்பை ஓட்ட முடியும், எனக்கு பஞ்ச பொழைக்க நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தாவேக்கா கூட போய் சேர்ந்துட்டாரு. சரி, இந்த சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் விஜய் கூட சேர்ந்தனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்றத பார்ப்போமா? அதாவது இந்த எம்எஸ்எம்இ சொல்றாங்க இல்லையா, சிறு குறு தொழில், இந்த சிஇஓ போஸ்டிங் வந்து இப்ப காலியா இருக்காம். அந்த போஸ்டிங்காக தான் சார் இப்ப அங்க ஓடி இருக்காரு. அதாவது நம்ம விஜய் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இந்த சிங்கை ராமச்சந்திரன். ஸோ அதனால நண்பா எனக்கு எப்படியாவது இந்த வேலையை மட்டும் வாங்கி கொடுத்துரு, இந்த சிஓ போஸ்டிங்கை வாங்கி கொடுத்துறேன், நான் இந்த கட்சியை விட்டுட்டு, இது என்னங்க தூர்ந்து போன கட்சி, நம்மளோட தாவேக்கா தலைவர் சொன்னார் இல்லையா, தீர சக்தி, கோர சக்தி, பாரசக்தி, தூர்ந்து போன சக்தி, அந்த சக்தியை விட்டுட்டு நானும் உங்க கூட வந்து ஒரு தூய சக்தியா மாறிக்கிறேன் அப்படின்னு அங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாராம். ஸோ இதுதான் அவர் அங்க இருந்து இங்க ஓடி வந்ததுக்கான காரணம். அதிமுக அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரியே கரைஞ்சுக்கிட்டு வருது. இதுல நம்ம இருந்தா இனிமேல் நமக்கு லாபம் இல்லை, நமக்கு பேர் வேணும், புகழ் வேணும், பணம் வேணும் அப்படின்னா நம்ம இங்கதான் ஓடி வரணும் அப்படின்னு தாவேக்கா அரசுக்கு ஓடி வந்துட்டாராம். சோ வாழ்த்துக்கள் ராமச்சந்திரன், நீங்க ஒரு தூய சக்தியா மாறினதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்க வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னது எவ்வளவு உண்மை அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே சொல்லியிருக்காரு, பிஜேபி மேலெடுத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களை நம்ம நம்புறதும் இவங்களால தமிழ் மக்களுக்கு நம்மளால நல்லது பண்ண முடியும், தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும்னா அது கண்டிப்பா நடக்காது அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே கெஸ் பண்ணி 2026 இந்த கட்சி காணாம போயிரும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அது உண்மைதான். இந்த கட்சி காணாம போறதுனால தான் இன்னைக்கு நானே ஜம்ப் அடிச்சு பாருங்க, எங்க அப்பாலாம் விசுவாசி அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களாலையும் ஜெயலலிதா அம்மாவாலையும் புகழப்பட்ட எங்களை விசுவாசி அப்படின்னு சொன்ன நாங்க இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு ஓடி வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி அந்த கட்சி காலி ஆயிடுச்சு அப்படின்றதும். ஸோ இதை பத்தி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.